இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து மில்க் சாக்லேட் பர்ஃபி எப்படி எடிட் பண்ணுறது. ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் எங்களோட நெய் அண்ட் மில்க் ரெண்டையுமே எட் பண்ணி கொள்ளணும். கொஞ்சம் நாங்கள் இதை எட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து இதில் நாங்கள் எங்களோட மில்க் பவுடரையும் எட் பண்ணி நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் எங்களோட மில்க் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது சிஸ்டர்ஸ் எங்களோட லோ ஃப்ளேமில் தான் எங்களோட ஃப்ளேமே வச்சு கொள்ளணும். இது வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணும்போது தான் திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரும் வரைக்குமே இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ பாருங்கள் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சி வந்துக்குது. இது இப்போ ஒட்டுதா இல்லையான்னு பார்க்க கொஞ்சம் நாங்கள் இதை உங்களோட கையில் எடுத்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒட்டாத மாதிரி வந்துச்சுன்னா பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிக்கும். நெக்ஸ்ட் இதோட வந்து நாங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி எங்களோட பவுடர் சுகரை மிக்ஸ் பண்ணி நல்லா நாங்கள் இது எல்லா பக்கமும் சுகர் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். வந்து நாங்கள் இதை கொஞ்சம் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ரெண்டில் ஒரு பகுதி எடுத்து நாங்கள் வந்து ஒரு 3 மினிட்ஸ் மாதிரி சரி கூல் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்காக ஒரு பிளேட்லையோ பேன்லையோ வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளணும். நெக்ஸ்ட் வந்து பெலன் சீக்கிரம் பர்ஃபி மிக்ஸில் வந்து எங்களோட கொக்கோ பவுடர் எட் பண்ணி கொஞ்சம் நாங்கள் இதை 4 பக்கம் கொக்கோ பவுடர் பண்ணுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு போகிறோம் சிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் இதில் எங்களோட சுகர் பவுடர் பண்ணிற சுகரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா நாங்கள் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதையும் நாங்கள் வந்து இன்னொரு பவுலில் வந்து மாற்றிக்கொள்ளணும். இதை ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நாங்கள் கூல் பண்ணி வச்சு எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ட்ரே எடுத்து அதில் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து எங்களோட பர்ஃபியை எட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி அதை கைகளால் நல்லா ஸ்பிட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் நல்லா ஸ்பிட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி கொஞ்சம் கூல் பண்ணி வச்சுட்டு ஒரு பிளேட்டில் வந்து நாங்கள் இதை போட்டுக்கொள்ளணும். எங்களோட பாக்ஸ் ஷேப்பில் ஷேப்பாக வந்துக்கிறத நாங்கள் இதில் எட் பண்ணி நல்லா கொஞ்சம் மேலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். வந்து இன்னொரு பவுல் எடுத்து வந்து நாங்கள் சாக்லேட்டில் செஞ்சுக்கிற பர்ஃபி இது ஃபுல்லாக எட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி கைகளால் நல்லா ஸ்ப்ளிட் பண்ணி பாக்ஸ் ஷேப்பில் செஞ்சு நாங்கள் இது நல்லா ஷேப் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் நாங்கள் ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இதையும் வந்து இன்னொரு பிளேட்லேயே வேறு வேறையாகவே ரெண்டையுமே நாங்கள் ஷேப் பண்ணி செஞ்சுக்கொள்ளணும். இதுக்கு மேலே கொஞ்சம் நாங்கள் ஷேப் பண்ணி விட்டுட்டோம். நாங்கள் இதை கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி நல்லா ரெண்டையுமே வந்து கூல் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ் நாங்கள் கூல் பண்ணி எடுத்து எங்களோட 2 மில்க் சாக்லேட் பர்ஃபியையும் உண்டுக்காய் சேர்த்து இந்த மாதிரி தேவையில்லாத உரங்கள்லாம் கட் பண்ணிவிட்டு 2 பக்கமும் உரங்களை கட் பண்ணி நல்லா இதை நாங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நெக்ஸ்ட் சிஸ்டர்ஸ் நாங்கள் இதை பீசஸாக நல்லா கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். நான் பெரிய பெரிய பீசஸாக பாக்ஸ் ஷேப்லேயே கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ பாருங்கள் சிஸ்டர்ஸ் இது பார்க்க நல்லா பர்ஃபெக்டாக வந்துக்குது. இந்த மாதிரி ஒரு பதத்தில் வந்துச்சுன்னா அவங்களோட மில்க் சாக்லேட் பர்ஃபி பர்ஃபெக்டாக வந்துடும்.